ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் தேவை வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியாக, பிரியாணியை விட டேஸ்ட்டாக பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் 1 பாட் ரைஸாக குயிக்காக பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இதில் வந்து கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 3 கிராம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6 தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்தா இருந்தாலும் செய்யலாம். இந்த அரிசி வந்து ஒரு கப் அரிசிக்கு இந்த அளவுகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வெயிட் கணக்கில் வந்து 250 கிராம். அப்புறம் புதினா மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல கண்ணாடி பதம் வந்து நல்லா வதங்கியிருந்தால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து சும்மா ஃப்ளேவருக்காண்டி சும்மா கீராமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், வத்தல் பொடி. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போதே எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி ரெண்டுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீதி 1/2 கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சோன்னா நல்ல உதிரியாக வரும். இந்த தக்காளி சாதம் உதிரியாக சாப்பிட்றத விட லேசாக குழஞ்ச மாதிரிக்கு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க விடாதீங்க. இந்த மாதிரி பொங்கி வந்து லேசாக கொதி வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு கல் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. வெந்து வரும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் விட்டு எல்லா தம்மும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.